உம்மைப் போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மைப் போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் கப்பலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தவன், வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் அந்த மேல் தட்டிலிருந்து கடலில் விழுந்து விட்டான். எவரும் கவனிக்கவில்லை. இருள் நேரம், கப்பல் போய்கொண்டிருக்கிறது. இவன் கத்துகிறான், எவரும் கவனிக்கவில்லை. இவன் கடல் தத்தளித்து கொண்டிருக்கிறான். எப்படியோ ஒரு வழியாக ஒரு கரை சேர்ந்தான். பக்கத்தில் ஒரு கரையை சேர்ந்தவன் என்ன செய்வேன் என்று புரியவில்லையே, ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்தான். அழுது கொண்டிருந்தான், கண்ணீரோடு இருந்தான். வேறு வழி இல்லை. ஒரு சின்ன ஒரு தீவு போல இருந்தது, மக்கள் நடமாட்டம் இல்லை, ஒரு மண் மேடு போல இருந்தது அந்த இடம். அவன் அங்கே இருந்து என்ன செய்வதென்று யோசிக்க அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சில குச்சிகளை எடுத்து ஒரு சின்ன ஒரு குடிசையை போல போட்டான். அந்த மண்மேடு மரம் செடி கொடிகளுக்குள் சென்று கிடைத்த காய்கள், இது பழங்கள் போன்று தெரிந்தவைகளை புசித்தான். அவனுக்கு தினந்தோறும் யோசனை, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, என்ன செய்ய போகிறேன், எப்படி இங்கிருந்து வெளியே போக போகிறேன், எனக்கு யார் உதவி செய்ய முடியும்னு யோசித்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவன் இந்த கண்ணீர் கவலையின் மத்தியில் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று அப்படியே அந்த காட்டுக்குள்ளே அவன் போகும்போது, அந்த தீவு என்கிற சிறிய காட்டுக்குள்ளே போகும்போது, போய்விட்டு வரும்போது பார்த்தால் அவன் போட்டிருந்த சிறிய குடிசையும் எரிந்து கொண்டிருந்தது. ஐயோ, வேதனையிலும் வேதனை, பெரிய வேதனையாகி விட்டதே, நான் இங்கே மாட்டிக்கொண்டேன், அதுவே வேறு பெரிய வேதனை, எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை, எப்படி பிழைப்பேன் என்கிற நம்பிக்கை இல்லை, இந்த இடத்தை விட்டு எப்படி போவேன் நம்பிக்கை இல்லை, அதிலும் நான் போட்டிருந்தது குடிசை எரிந்து போய்விட்டதே என்று அவன் அந்த நெருப்பை பார்த்து அழுது கொண்டே இருந்தான். அப்படியே ஒரு முழங்கால் போட்டது போல பார்த்து அழுது, தலையில் அடித்துக்கொண்டு நெஞ்சில் அடித்துக்கொண்டு, ஐயோ இப்படி ஆகிவிட்டதேன்னு அழுது கொண்டே. கொஞ்ச நேரம் அழுது கொண்டிருந்தவன் அழுகை அடக்கி அப்படியே அமைதியாக என்ன பண்ண தெரிய கண்களை மூடிக்கொண்டே இருக்கும்போது யாரோ அவனை கூப்பிடுவது போல இருந்தது. திரும்பி பார்த்தால் அவன் பக்கத்தில் 2-3 பேர் நிற்கிறார்கள். என்ன அவனுக்கு ஆச்சரியம், புரியவில்லை. என்ன எப்படி என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கப்பலில் போய்கொண்டிருந்தோம், திடீர்னு பார்த்தால் இந்த இடத்துல ஒரு நெருப்பு எரிவது போல தெரிந்தது, ஐயோ யாருக்கோ ஆபத்து போல இருக்கிறது என்று நாங்கள் என்ன என்று பார்ப்பதற்காக அந்த கடலில் கப்பலை நிறுத்திவிட்டு படகுல வந்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், நம்முடைய வேதனையையும் வெற்றியாய் மாற்றுகிற கர்த்தர். அதுதான் இன்றைய செய்தி. வாழ்க்கையின் வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறீர்களா, நெருக்கத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறீர்களா, அது உங்களுக்கு பெருக்கமாய் மாறும். ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், ஏவாளை பார்த்து, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். பிரசவ வலி, அது வாழ்வா சாவா என்று சொல்லக்கூடிய நிலையில் அதை அனுபவிக்கிற சகோதரிகளுக்கு தெரியும். ஆனால் சில நொடிகளில் அது மறைந்துவிடும். சில நொடிகளில் கொஞ்ச நேரம் இருக்கும், திடீரென்று வரும், சில நொடிகளில் அது மாறிவிடும். அந்த நொடிகள் வாழ்க்கை முடிந்தது போல தெரியும். ஆனால் கர்த்தர் நல்லவர். அதைத்தான் சொல்லுகிற ஆண்டவர், உன் வேதனையை பெருக பண்ணுவேன். சில நொடிகளில் அதன் பின்பு அந்த வேதனையை மறக்கிற அளவுக்கு ஒரு பிள்ளையை அந்த தாய் பெற்றெடுக்கும் போது எல்லாம் மறந்து, ஓ எவ்வளவு பெரிய விடுதலை என்று யோசிப்பார். அதே போல இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வேதனையை வெற்றியாய் மாற்ற வல்லவர். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன். அப்படின்னா நம்ம கஷ்டத்தை அதிகரிக்கப்போங்கிறாரா? அந்த பிரசவத்துக்கு அதுவே ஒரு ஆசீர்வாதம். அப்படி ஒரு இயற்கையாக ஆண்டவர் அந்த வலியை அதிகரிக்கும் போது சிசரியனுக்கு அங்கே இடமே இல்லை. பைபிளில் எங்கேயுமே சிசரியன்லாம் நடந்த மாதிரி தெரியலை. இயற்கையாகவே குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். மருத்துவச்சிகள் வருவதற்கு முன்பே குழந்தைகளை பெற்றார்கள் என்று எபிரேய ஸ்திரீகளை பற்றி யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்லுகிறேன்? உங்கள் வேதனையின் உச்சகட்டம், உங்கள் நெருக்கத்தின் உச்சகட்டம் உங்களுக்கு பெருக்கமாய் கர்த்தர் மாற்றுவார். பயப்படாதீங்க. எப்படி செய்வார் எனக்கு தெரியாது, எப்படி செய்வார் உங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் என்னை ஆசீர்வதிப்பவரே என்று பாடுகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்கள் தோளில் இருக்கிறப்பா,
அற்புதமான வரிகள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் உச்சக்கட்டத்தின், அதாவது உபத்திரவத்தின், நெருக்கத்தின் உச்சக்கட்டத்தில், கண்ணீரின் உச்சக்கட்டத்தில், அதாவது குழப்பத்தின் உச்சக்கட்டத்தில், ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை உச்சக்கட்டத்தில் இருக்கிறீங்களா? யூ திங்க் யூ ஆர் ஹோப்லெஸ், யூ திங்க் யூ ஹாவ் நோ வே டு கோ, வாழ வழி இல்லை, என்ன பண்ண போறேன்னு புரியல, யூ ஆர் டோட்டலி கன்ஃபியூஸ்ட், யூ டோன்ட் நோ வேர் டு கோ, வாட் டு டூ. பட் ஐ டெல் யூ, ஐ ஹவ் a word from the Lord today. இன்றைக்கு கர்த்தருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு வருகிறது. வேதனையை பெருக பண்ணுவேன் என்கிற ஆண்டவர். அது நீண்ட காலம் இல்லை, சில நொடிகள் தான். சில நொடிகளில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு விடுதலை, அதைத்தான் கர்த்தர் இங்கே வாக்கு பண்ணுகிறார். ஸோ இயற்கையாக சகோதரிகளுக்கு பிரசவ வலி என்பது அதுவே ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம். அந்த வேதனை வெற்றியாய் கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் வேதனையையும் கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார். உங்கள் தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். நம்புறீங்களா? அற்புத பிதாவே, இந்த நல்ல நாளிலே அருமையான இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் வேதனை வெற்றியாய் மாறுவதாக, கண்ணீர் களிப்பாய் மாறுவதாக, அந்த வேதனையிலும் ஒரு வெற்றி பிறப்பதாக, அந்த நெருக்கம் பெருக்கமாய் மாறுவதாக. ஐயோ, என்னால் ஒன்றும் முடியவில்லையே, என்ன செய்வது தெரியவில்லையே, நான் ஏன் வாழ வேண்டும் நினைக்கிற ஒவ்வொருவருக்கும், இல்லை மகனே, இல்லை மகளே, உன்னுடைய கண்ணீர் கொஞ்ச நாள் தான், உன்னுடைய கஷ்டம் கொஞ்ச நாள் தான். சிமிர்னா சபையை பார்த்து ஆண்டு சொல்லும்போது 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். there is a limit for your problem. உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் தொல்லைக்கு ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தொல்லைக்கும் எல்லை உண்டு. ஆகவே கர்த்தர் அற்புதமாக இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் மறுரூபம் உண்டாவதாக. நீர் இப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசுவாசிங்க, நிச்சயமா உங்கள் சூழ்நிலை இன்றைக்கு மாறும். ஆமென்.